சிலருக்கு வாழ்க்கை வரமாக அமைகிறது. சிலர் தங்களுக்கு கிடைத்த வாழ்க்கையை வரமாக மாற்றிக்கொள்கிறார்கள். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த 2 இளம் பெண்கள் தங்கள் வாழ்க்கையை மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்றி அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி வருகின்றனர். மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, அதாவது தசைநார் தேய்வு என்கிற கொடிய நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் வானவன் மாதேவி, இயலிசை வல்லபி என்கிற இந்த சகோதரிகள். பிறக்கும் பொழுது மற்ற குழந்தைகளைப் போல ஆரோக்கியமாகவும் துள்ளி குதித்து விளையாடியும் பெற்றோரை மகிழ்வித்தவர்கள்தான் இவர்கள். 10 வயதுக்கு பின் முதலில் வானவன் மாதேவிக்கு தசைநார் தேய்வு நோயின் தாக்கம் தெரிய வந்தது. நடந்தால் கீழே விழுந்து விடுவதும் உட்கார்ந்தால் எழுந்திருக்க முடியாமலும் போன இவர்களுக்கு படிப்படியாக இயக்கம் நின்று போனது. சுத்தமா நடக்கவே முடியாம வீட்டுல வந்து என்னோட 25 வயசுக்கு அப்புறம் நான் முடங்கி போனப்பதான் முதல் முறையா வந்து நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஏன்னா 100% நாம இப்ப வந்து டிபெண்ட் ஆயிட்டோம். ஒரு துளி கூட நம்மளால இனிமே எதுவுமே செஞ்சுக்க முடியாது. நடந்துட்டு இருக்க வரைக்கும் ஓகே, நான் எந்திரிச்சு போவேன் வருவேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தைரியமா இருந்தேன். ஆனா அப்போ ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப உடஞ்சு போயிட்டோம். அதுக்கப்புறம் தான் ஒரு சூழல் வந்தப்போதான் டோட்டலா நாங்க வந்து மைண்ட் வந்து எப்பவுமே வந்து ஃப்ரீயாவே வச்சுக்க மாட்டோம். புக்ஸ் நிறைய படிச்சுட்டு ஒரு மாதிரி எங்கேஜாவே இருந்தோம். நிறைய பழக்கம் மனிதர்களோட இல்லைன்னா கூட நிறைய புக்ஸ் படிச்சு முடிச்சிட்டோம். அதுவே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்தது. இப்பொழுது 30 வயதை கடந்த நிலையில் தானாக உடலில் எந்த இயக்கமும் இல்லாத நிலையில் சக்கர நாற்காலியில் முடங்கி போயிருக்கிறது இவர்களது வாழ்க்கை. பிறரை சார்ந்தே இருக்க வேண்டிய நிலையில் இவர்கள் எடுத்து வைத்த அடிதான் இவர்களை மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்படுத்துகிறது. ஆதவ் என்கிற தொண்டு நிறுவனத்தை கடந்த 7 ஆண்டுகளாக நடத்தி வருகிறார்கள் இந்த சகோதரிகள். தங்களை போன்று தசைநார் தேய்வு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவச சிகிச்சை அளித்து அசத்துகிறார்கள் இந்த தேவதைகள். எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, உனக்கே 4 ஆள் வேலை செய்யணும், நீ வந்து போய் இந்த சர்வீஸ் பண்ண போறியா, சமூக சேவை பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேலி பேசினாங்க. அப்ப நான் சொன்ன ஒரே வார்த்தை இதுதான், நல்ல மனுஷங்க எங்க வேணாலும் இருக்காங்க, அவங்கள நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டோம்னா யார் வேணாலும் உதவி செய்வாங்க அப்படின்னு நான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு அதே தான் நான் சொன்னனும் கூட. நாம என்ன நினைக்கிறோமோ அது மாதிரியான மக்கள் நம்மள வந்து சேருவாங்க அப்படின்னு நான் நினைச்சேன். அதே மாதிரியே நிறைய நல்ல மனிதர்கள் கிடைச்சாங்க. இப்போ இந்த ஆதவ் ட்ரஸ்டோடைய சொந்தமா ஒரு பில்டிங் கட்டக்கூடிய அளவுக்கு இப்ப வந்திருக்கோம். பொதுவா வந்து இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட வெளி உலக தொடர்புங்கிறது ரொம்ப சின்னதுதான். புத்தகங்கள் மூலமா கொஞ்சம் பேரை தெரியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து எங்களுக்கு ஒன்றும் பெருசா தெரியாது. இந்த ட்ரஸ்ட் ஆரம்பிச்ச உடனே நிறைய பேரோட பழகிற வாய்ப்பு கிடைச்சது. இப்ப யார் நம்மளை பார்த்தாலும் எப்படி பார்ப்பாங்கன்னா, இவங்களால ஒண்ணுமே முடியாது, உடல்நிலையில இவங்க வந்து ரொம்ப பலகீனமானவங்க தான், ஆனா இவங்க எவ்வளவு செய்யறாங்க பாரு அப்படின்னு தான் அவங்க நினைக்கிறாங்க. பட் எங்களுக்குள்ள என்ன தோணுன்னா, இன்னும் நாங்க செய்ய வேண்டியது நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட ஸ்டெப்ஸ் நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இவர்களின் தொண்டு நிறுவனத்திற்கு சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள் உட்பட 25 பேர் தன்னார்வலர்களாக உதவி வருகிறார்கள். நண்பர்கள், நலன் விரும்பிகள் உதவியுடன் இவர்கள் நடத்தும் இந்த தொண்டு நிறுவனத்தால் 4 சிறுவர்கள் உட்பட 6 பேர் தற்போது இலவச மருத்துவம் பெற்று வருகிறார்கள். இந்த நிலையை எட்டுவதற்குள் இவர்கள் சந்தித்த போராட்டங்கள் ஏராளம். சரி, அவன் நல்லா இருக்கான், அவனுக்கு எல்லாமே கிடைக்குது, நாம நல்லா இல்ல, அதனால நமக்கு அப்பா அம்மா எதுவும் செய்யல அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில அப்படியே அமைதியா உட்காந்துடுறாங்க. வீட்டுக்குள்ள முடங்கி போய் உட்காந்துறாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் அடேங்கப்பா, நம்மள மாதிரி இவ்வளவு பேர் இருக்காங்க, நம்மளுக்கும் சந்தோஷமா ஒரு வாழ்க்கை இருக்கு அப்படிங்கறது அப்பதான் உணர்றாங்க. ஸோ அது ஒரு பெரிய சக்சஸ் தான் உண்மையிலேயே. மஸ்குலர் டிஸ்ட்ரோபி மட்டும் கிடையாது, எல்லா விதமான டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு குழந்தைங்களுக்கும் இதுதான் சொல்ல விரும்புறேன். சந்தோஷமா இருக்கணும், நமக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, வாழணும் அதை. தாழ்வு மனப்பான்மையால் தளர்ந்து போகாமல், இனி என்ன செய்ய முடியும் என்று முடங்கி போகாமல், தன்னம்பிக்கையுடன் தலை நிமிர்ந்துள்ள இந்த சகோதரிகள் முடியாது என்ற முள்ளை முறித்து போட்டிருக்கிறார்கள். இவர்கள் பெயர் எத்தனை அரிதாக இருக்கிறதோ அதே போல இவர்களை போன்ற உள்ளங்களும் அரிதாகத்தான் இருக்கின்றன. ஏதோ ஒரு சூழலில் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் திசை மாறக்கூடும்.
ஆனால் அவர்களின் திடம் மாறிடக்கூடாது என்பதை ஆழ உணர்த்தும் இச்சகோதரிகள் பெண்மையை இழிவுபடுத்தும் மாந்தர்களின் மடமையை கொழுத்த வந்தவர்களே. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணனுடன் ஜாஸ்மின்.